கனவு கண்டு ஏந்து உட்காந்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார். ஒரு குறிக்கோளற்ற மத்திய அரசை தாக்குகின்ற ஒரு ஃபோரமாக தான் தெரியுது. காரணம் என்ன? மத்திய அரசாங்கம் டீலிமிட்டேஷன் பற்றி ஏதாவது அறிவிப்பு கொடுத்துருக்கமா? இல்லை. தேர்தல் கமிஷன் ஏதாவது இது பற்றி குறிப்பிட்டு இருக்கிறதா, அறிவித்து இருக்கிறதா? இல்லை. மேதகு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசும்பொழுது டீலிமிட்டேஷன் பற்றி எதுவும் அறிவித்திருக்கிறார்களா? இல்லை. கனவு கண்டு ஏந்து உட்காந்துக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கார். இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான பர்பஸ் என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையிலே, அது ஒன்றும் புதிய கல்விக் கொள்கை இல்லை, 1985 ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்டதில் திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம்.